அரண்மனைக்கு வந்த சோப் கம்பெனி ஓனருக்கு கவிதை வாசிக்கிற சத்தம் கேட்டு அதிர்ச்சியாக உடனே திவான் ராஜா தான் நைட் ஆனா கவிதை எல்லாம் படிப்பாருன்னு சொல்லி பயந்துட்டே சமாளிக்கிறான். சரின்னு வந்தவங்க கிட்ட உங்களுக்கு பெட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லி ராஜா தங்க வைக்கிறான். ஆனா இந்த ஆவி விடாம கவிதை படிக்க இந்த ராஜா எப்படி சமாளிக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்க இங்க இந்த ஆவி கவிதை படிக்கிறத கேட்ட சோப் கம்பெனிக்காரன் பொண்ணு இந்த ராஜா தான் நினைச்சு இம்ப்ரெஸ் ஆகி அவர் கூட ரொமான்ஸ் பண்ண போக அதை பார்த்த சோப் கம்பெனிக்காரனோட ஒய்ஃப் பொண்ணை தள்ளிவிட்டு ஆவிய ராஜான்னு நினைச்சு கண்டபடி திட்டினதுல பயந்து போய் ஆவி ஓடிடுது. அப்போ சோப் கம்பெனி ஓனர் ஆவியும் ராஜாவையும் ஒரே நேரத்துல பார்த்துட்டு ராஜா வேற வழி இல்லாம அவர்கிட்ட உண்மையா எல்லாத்தையும் சொல்லி செக்க திருப்பி கொடுக்க அந்த ஆளு வேணாம் என் ஃப்ரெண்ட் வெறும் அரண்மனை மட்டும் தான் வாங்கினா ஆனா நான் தான் பேயோட வாங்கியிருக்கேன்னு பெருமையா சொல்லுவேன்னு செக்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போக மறுநாள் சோப் கம்பெனி ஓனர் சொன்ன அந்த ஃப்ரெண்ட் ராஜா கிட்ட இந்த அரண்மனையை பத்தி விசாரிச்சு இது டுபாக்கூர் அரண்மனைன்னு சொல்ல உடனே ஓனர் இல்ல இங்க கல்வெட்டு இருக்கு நான் ஒரு பேயோட வாங்கியிருக்கேன்னு சொல்ல அந்த ஆளு சிரிச்சுட்டு எங்க பேயை காட்டுங்கன்னு கேட்க கரெக்டா 11 மணி ஆகுது. ஆனா ரகு பேய் சோப் கம்பெனிக்காரன் ஒய்ஃப் திட்டினதுல பயந்து போய் வர மாட்டேங்குது. சோப் கம்பெனிக்காரன் ஃப்ரெண்டு நானும் ராஜ பரம்பரை தான் அந்த எதிரி நாட்டு பேரை சொல்ல அதை கேட்ட ராஜா சந்தோஷம் ஆகி ரகு ஆவி கிட்ட போய் சொல்ல ரகு ஆவி உடனே வந்து தன்னோட சக்தியை காட்ட இந்த ஆளு பயந்து போய் மூக்குல தரைய தொட்டு வணங்க அப்பா ஆசையை நிறைவேற்றிட்ட ரகு ஆவியோட ஆத்மா சந்தோஷமாகி சாந்தி அடைஞ்சிடுது. அப்புறம் இந்த ஓனர் தன்னோட பொண்ணு ராஜாவை விரும்புறான்றதை தெரிஞ்சு அவருக்கே பொண்ணை கட்டி தர சம்மதிச்சாரு. அப்புறம் ராஜா எல்லா கடனையும் அடைச்சிட்டு சந்தோஷமா வாழ்றாரு.